ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் டிக்கா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ரெண்டு கப் தயிர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் விட்டு விடலாம். கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகு பொடி 1.25 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பன்னீரை போட்டுக்கலாம். கேப்சிகத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour அது ஊறணும். இதெல்லாம் இப்போது 1/2 hour ஊறியாச்சு. இனிமேல் இதை தவாவில் போட்டு எடுக்கலாம். இந்த தவா வச்சுருக்கேன். இது நல்லா சுட்டுடுத்து இப்போ எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இதில் பன்னீர், வெங்காயம், கேப்சிகமை எல்லாம் இதில் ஒன்று ஒன்றா வைக்கலாம். இப்போது ஒரு பக்கம் கலர் மாறுறதுக்கு திருப்பி போட்டுருக்கலாம். இது இப்போ நல்லா வெந்தாச்சு. ஒரு பிளேட்டில் இதெல்லாம் எடுத்து வைக்கலாம்.
இப்போ தவாலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதெல்லாம் இந்த டூத் பிக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல வெங்காயம், அப்புறம் பன்னீர், அப்புறம் கேப்சிகம். இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் நமக்கு வேண்டிய அளவு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணின வெங்காயத்தை வச்சு விடலாம். பன்னீர் டிக்கா இப்போ நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.